குழந்தைகளுக்கு ஏற்படும் வியாதிகளுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கா டாக்டர்? குழந்தைகளுக்கு ஏற்படும் வியாதிகளுக்கு தான் அதிகபட்சம் ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கு. 3 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல் தெரப்பி முன்னாடியே பேசியிருக்கோம். அதாவது எப்படின்னா, தொப்புள் கொடியில இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி அப்படியே கொடுக்குறது. இதுல வந்து ஸ்டோரேஜ் மட்டும்தான், அதை வந்து வளர்க்கறது கிடையாது. அதனால தொப்புள் கொடியிலிருந்து ஸ்டெம் செல்லை எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கே வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது, ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஹெமட்டாலஜிக்கல் டிசீசஸ் வரும்பொழுது அதை யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டெம் செல் தெரப்பி. இது வந்து 40-50 வருடங்களாகவே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய லுக்கீமியா, பிளட் கேன்சர்னு சொல்றோம் இல்லையா, அந்த லுக்கீமியா மற்றும் சிக்கிள் செல் அனீமியா, தாலசீமியா போன்ற பல வகையான அனீமியா சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் இம்யூன் ரிலேட்டட் டிசீசஸ், அதுக்கும் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி 40-50 வருடங்களாகவே கொடுக்கப்படுகிறது. இது வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க, ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே பிளட்டை எடுத்து அம்பிளிக்கல் கார்ட்ல இருந்து இருக்கிற இதை ஸ்டோர் பண்ணி கொடுக்குறது. இதை தவிர ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபி, ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டா, இது மாதிரி சில வியாதிகளுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி ஆராய்ச்சியில் இருக்கிறது. இதுல குறிப்பா ஆராய்ச்சியையும் தாண்டி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கிராஃப்ட் ரிஜெக்ஷன், அவங்களுக்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லை வேற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டோ அல்லது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டோ செய்யும் பொழுது அந்த ஆர்கன் ரிஜெக்ஷன் வராமல் தடுப்பதற்கும், அது தவிர கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஃபெயிலியர் ஆகிடும், அதற்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி, கல்ச்சர் ஸ்டெம் செல் தெரப்பி, அதாவது வேறு ஒருவரிடமிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸை வளர்த்து அதை வந்து இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ இது செகண்ட் ஜெனரேஷன். ஸோ இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஸ்டெம் செல் தெரப்பியில் அப்ரூவ்டு ப்ரொசீஜருங்கிறது இந்த கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ், பர்டிகுலர்லி பீடியாட்ரிக் transplant patients, steroid resistant GVHD in pediatric bone marrow transplant. ஸோ இது வந்து ஆல்ரெடி அமெரிக்காவில், சைனாவில் அப்ரூவ்ட் ஆகுது, கல்ச்சர்ட் மீசன்கைமல் ஸ்டெம் செல் தெரப்பி. இது தவிர ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டா அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. அது வந்து குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றிலேயே பலவிதமான ஃப்ராக்சர்ஸ் ஏற்படும். குழந்தை நகரும் பொழுது அந்த எலும்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அது கால் உதைக்குதுன்னு சொல்லுவாங்க அம்மா. ஸோ அந்த உதைக்கிற ஃபோர்ஸ்லேயே கால் எலும்பு வந்து உடையும், ஸோ கை எலும்பு உடையும். அப்போ இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய போன்ஸோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்தில் பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது பிறந்து பிறகு கையில குழந்தையை தூக்குனாலே எலும்பு உடஞ்சிடும், அந்த அளவுக்கு வீக்கா இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்குள்ள 10 ஃப்ராக்சர்ஸை பார்த்த குழந்தைங்கலாம் இருப்பாங்க. ஸோ அந்த வியாதிக்கு ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டா, அதற்கு நமது சிஎம்சி வெள்ளூர் மருத்துவக் கல்லூரியில இதை ஒரு கிளினிக்கல் ட்ரையலா, ஸ்டெம் செல் தெரப்பியை ஒரு கிளினிக்கல் ட்ரையலா பண்ணி 10 குழந்தைகளுக்கு அந்த ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டா ஏற்படாமல் அவங்க செய்திருக்கிறார்கள்.